மிளகு அரைச்சா வெள்ளையா வருதுன்னு சரியான பொக்கை இப்ப பொக்கையான டைம் இல்ல நம்ம குளிரான சாப்பாடு தான் சமைக்கணும். அருமையான அருமையான சொல்லிக்காங்க. மீன்ல கருவாடு வரதா பாருங்க கூட இது கொஞ்சம் படியா கட்டிங் செய்வான். பக்கியர்ல ஒரு வேளை லூனு வேண்டாம் ஹொம்மணி ஆயிடுச்சுனா இல்ல நல்லா வெந்து தவிச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரவி, நான் மிது, நான் சானு. ஓகே, இப்ப இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்? நம்ம இது சாப்பாடுகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஏனண்டா மகன் சரியான பொக்கை இப்ப பொக்கையான டைம் இல்ல நம்ம குளிரான சாப்பாடு தான் சமைக்கணும். அருமையான இந்த புரசான கீரமான். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே, இந்த வெயில் டைம்ல வந்து குளிரான சாப்பாடு சாப்பிடுவோம். அதுக்கு வந்து கீரை வந்து உண்மையிலே குளிரான சாப்பாடு. மற்ற கீரை வகைகள் உடம்புக்கு நல்ல சத்து இருக்கு, அதனால கீரை வகை சாப்பிடணும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா சிவப்பு கீரை வாங்கினீங்க. இது நான் களுவாஞ்சுடி மார்க்கெட்ல அதாவது ஒரு வடிவிடா இந்த கீரை மேலே சாப்பிடுறதுனால இந்த கீரையை பாடிங்க உங்களுக்கு என்னோட இருக்கேன். இந்த மண்டூர் கோயில் சீசன்லடா. ஐயோ, மண்டூர் கோயில் கீரை சூப்பர் கீரை. மண்டூர் கோயில் அம்மையில மகளே கீரை ஃபேமஸ் ஆகும். ஒரு கீரை வந்து 450 வரும். ரெண்டு அளவு கீரை ஒரு கீரை 2 வரும். இந்த கீரையை வந்து என்ன செய்ய பண்ணுங்க அதிகமா? இப்ப நான் படியா தோலைல அணிஞ்சு போட்டு படியா புரச அரிஞ்சு போட்டு மகன் கழுவி போட்டு அம்மியில இருந்து கும்மி அடிச்சு சும்மாவா இருந்து அரைக்க போறோம். ஒரு வேற லெவலான சாப்பிடுறது. அது வந்து மிளகு குளிர்ச்சி, அதுவும் சாப்பாடு. அம்மியில அரைக்கிற இந்த ஹீரோ வேலை கட்டாயம் சாப்பிடுவோம். இது நாங்க இப்ப கனகாலம் முருங்கைக்காய் முருங்கை சீசனே இல்ல டைமே. இது எப்படி கிடைக்கும்? இது எங்கேயோ யாழ்ப்பாணம் இருந்து வந்துருக்கு. போய் மார்க்கெட்ல நெல்லியல்ல நல்லா காய்க்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, இந்த முருங்கைக்காய் சீசன் வந்து இப்ப இல்ல, 5-6 மாசம் அப்படிதான். 5-6 மாசம் வந்துட்டு அம்மாட தோட்டத்தை சுவாப்புள்ள எடுத்து போடுறது அந்த நினைக்கிற முருங்கடி. உங்களோட வீட்டு இருக்கியா? நெல்லியடி. நெல்லியடி அம்மாட. அப்ப முருங்கைக்காய் விலையா? நீங்க இதோட 1 கிலோ 200 ரூபா. அரை கிலோடா? அரை கிலோ இல்ல, இது 1/4 கிலோ. 200 ரூபா. 3 காயா? இது காணும் தானே என்ன விலை பாத்தீங்களா? நெத்தலி கருவாடு அதிகமா முருங்கைக்காயோட. நெத்தலி கருவாடு இந்த அருகி இது மகன் தேங்காய் அந்த கீரைக்கு அரைக்கமான். மஞ்சள் களைச்சில வெள்ளைப்பூடு கீரை அரைச்சி சமைக்கிறது. இந்த அருகி மனம் குழம்புக்கு பால் உழிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்குள்ள தேவையான பொருட்கள் இருக்குமா? இப்ப வந்து இன்றைய காணொளியில பாத்தீங்கன்னு சொன்னா கீரை வெள்ளைக்கறி, அரைச்சி வெள்ளைக்கறி வந்து முருங்கைக்காயும் நெத்தலி கருவாடும் குழம்பு, அதான் பார்க்க போறீங்க மக்களே. உண்மையிலேயே நல்லதொரு காணொலியா வரும். கிளிக் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோவை, அதான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா விளங்கும் என்ன செய்யற முடியாது. அதேமா இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முதல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்க காணொலியில பகிர்ந்து கொள்வோம். வீடியோக்கு போகலாம் வாங்க. அதேமா பெஸ்ட்டுக்கு என்ன சமையல் பண்ணமே? பெஸ்ட்டுக்கு குழம்பு குட்டியே ஓகே மகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முருங்கைக்காய் எப்படி சமைக்கிறது அதையும் சொல்லி காட்டுவாங்க. முருங்கைக்காய் நல்ல நல்லா இருக்கிறாரு. புறதா நான் கழுவி வச்சிருக்கேன் முருங்கைக்காய். தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்த போறோமா? முருங்கையோட வந்து நம்ம முண்டான் கருவாடு தானே, முண்டான் கருவாடு போட்டு அரைச்சி வெள்ளைக்கறி ஆக்கணும். அரைச்சி வெள்ளைக்கறி வைக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட முருங்கைக்காய் வந்து சட்டிக்குள்ள போட்டாச்சு. அதோட சேர்த்து அதிகமா நெத்தலி கருவாடு ஓடமா. ஓகே, நெத்தலி கருவாட ஃப்ரெஷ்ஷா கழுவி வச்சிருக்கு. நெத்தலி கருவாடு வரது அப்படியா? நெத்தலியில என்ன இருக்கு சத்து? விட்டமின் கால்சியம் இருக்கு.
கருவாட்டெல்லாம் சாப்பிடுவோம்டாப்பா. நான் ரதியம்மா சத்தானே சாப்பிடுவேன் உங்களுக்கு நாங்கள். அடுத்தது அளவுக்கு தேவையான நாங்கள் பொருட்கள் குழம்பு ஏன்னா அதிகமா குழம்புண்டா கொச்சிக்காத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அளவுக்கு தேவையான உப்பு 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 மாவு ஒரு ஸ்பூன், அளவுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன், அளவுக்கு தேவையான 3 ஸ்பூன் எடுத்து 3 ஸ்பூன். நீங்களும் தேவையான அளவுக்கு போடலாம். அளவு திட்டங்கள். வெங்காயம் அரியும். வெங்காயம் எல்லா கறிக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் இந்த சுவையை கூட்டுறது கறிக்கு. வெங்காயம் அந்த உரைப்பு புளிப்பு எல்லாம் வந்து எல்லா கறிக்கும் வெங்காயம் போடுறானே. ஒன்றுக்கும் கழிவு இல்லை. கீரைக்கு போடுறலாமா? கீரை போடுறேன். வெள்ளை வெங்காயமா? அது வெள்ளை வெங்காயம் போடுறேன். இல்லை கீரை சுண்டலுக்கு போடுவாங்க. சுண்டலுக்கு போடுறோம், அரைக்கிறதுக்கு போடுறது. அதுலயும் வெங்காயம் பேர் இருக்கு. வெள்ளை வெங்காயம், வெள்ளை பூண்டு, வெள்ளை பூண்டு. உள்ளின்றது எங்க எங்க தேவைங்க? யாழ்ப்பாணம், உள்ளி உளி இல்லடா, உள்ளிடா. ஒளியா எனக்கும் பெஸ்ட் தெரியாடா. நம்ம அந்த குடும்பல நேர்த்தி வந்தமே அந்த ஐயாட பேர் என்ன? இந்திரன். இந்திரன். அந்த இந்திரன் நான் சொல்லுவார் உள்ளி உள்ளி. அப்போ எனக்கு தெரியும் வெள்ளை பூடு உள்ளி என்று தெரியும். நம்மளாக வந்து வெள்ளைப்பூடுன்னு சொல்லி தருவாங்க. வெள்ளைப்பூடு இல்லாட்டி வெள்ளை வெங்காயம். வெள்ளை வெங்காயம் கடையில அப்படிதான் வாங்குறோம் நாங்க வளமையா. அது பழைய முல்லைத்தீவு போனாப்புலடா ஒரு கடைக்கு போயிட்டேன். கடை சாமான் வாங்க போட்டு வெள்ளைப்பூடு நம்ம கேட்டேன். அவன் முழிச்சு ஓ ஒரு மாமிட்டு கோல் எடுத்து கேட்டான். கோல் எடுத்து கேட்க அது பேர் வெள்ளைப்பூடு இல்லடா, இங்க உள்ளி எடுத்து சொல்றேன். உள்ளி எடுத்து கேட்டு வாங்கிடுறேன். ஒரு உள்ளி எடுத்து கேட்டு தான் வாங்கிடுறது வந்து. அது சரி. உள்ளியாண்டியானதான் சரி. உள்ளியா தெரியும். தமிழ் பேர் எல்லாம் உண்மையா தெரியாது. இல்ல ஒரு ஏரியாவுக்கும் ஒரு லாங்குவேஜ். இப்போ சில இடத்துல அதுக்கு வேற வேற ஏரிக்கலாம். அப்படி தெரியாது. சரி ரதியம்மா, அடுத்து என்ன ரதியம்மா? பால் விடணும் என்ன? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னா குழம்பு வடையா செட் பண்ணி தரணும். எல்லாம் கலந்து நீ அவிச்சு எடுத்தா சரி. என்ன ரதியம் அவிச்சல சமைக்கிறா சமைக்கணுமா? இது மையரிக்கல இல்ல, இது கொஞ்சம் அவியணுமே. முருங்கைக்காய் அது கொஞ்சம் அவியணும். இது அடுப்புல வச்சு போட்டுதாமோ நம்ம கீரையோட ஓகே மகளே. பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் அடுப்பில் மூடிட்டோம். உடம்பை நாங்கள் தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம். ஓகே ரதியம்மா. ஓகே ரதியம்மா. ஆடி ஆடி மாமா. முருங்கைக்காய் கொஞ்சம் அவிஞ்சி வரணும். வாங்க. நெத்தலை கருவாடை சேர்த்து வடி அவிஞ்சி வரணும். வடையை சாப்பிடலாம். ஆனால் பொருவருக்கு வைக்கணுமா? இது பருவரை குழம்பு, வத்தல் குழம்பு. அப்போ நல்லா இருக்கும் அந்த முருங்கைக்காய் கருவாடெல்லாம். உண்மையில் எனக்கு அதிகமாக முருங்கைக்காரில் வந்து விருப்பம் அப்படின்னு சொன்னால் முருங்கை விருப்பம் தான். எனக்கு அரைச்சி சாப்பிட விருப்பம். சரியான விருப்பம். முண்டா கருவாடு தானே நல்லா இருக்குண்டா. முருங்கைக்காய் அவிஞ்சது அப்புறம் புளிப்படணும். முத புளியை போட்டால் முருங்கைக்காய் அப்படியே ஊற்றுரும். அவியா எதுவும் போயிடும். ஓகே இப்போ வாங்க நீங்கள் ஹீரே வழியாகும். தண்டுக்கு நான் அடிக்கணும். தண்டுக்கு நீங்கள் அடிமையா? நல்லா இருக்கு உண்மையா. அது இப்படிதான் செய்யறாண்டியோ நினைக்கிற தண்டை சூப்பர் அரிக்கிறேன். நல்லா அரிக்கிறேன். நேர்பாயில் அடுக்குதா? சரி அதான் செய்யறேன். கூட கீரை வந்து கலவாள சைடில் கூட நட்டுவாங்க. தண்ணி தானே கீரை தண்ணி வேணும். எங்கள் ஏரியாவில் வந்து பைத்தங்காய் எல்லாம் சரி அடிக்கி காய்க்கிறேன். அடே இது கழுதாவளை சைடு கடல் தான் இல்லை பக்கத்துல. என்னன்றது இது இரு கீரை வந்த பார்க்கும்போது இந்த துளிர் இல்லாம பார்க்கணும். அதெல்லாம் நுள்ளணும். அதுகளுக்கு எரிக்கும் புழுவல். கழுதாவளை சைடில் உண்மையிறாது. அது ஒரு நல்ல என்னன்னு சொல்லடா எல்லாம் அவ்வளவு நிறைஞ்ச ஊர். நல்ல இலை வெத்திலைக்கு பேர் போன பூமி எல்லாம் அது. அது இங்கே மூட மூடி ஏற்றி போவாடா. மாட்டு இப்போ மாட்டர் இங்கே தான் வந்து இங்கே ஏற்றி போகிறோம். நம்மட தான் நான் மாட்டர் ஏற்றிக்கேன். நான் கணக்கரன் காண்டிக்கேன். எதுக்கு போய்க்கேன் என் சக்கியில் ஏற்றுற தெரியுமாம்மா? அதுதான் உண்மையிலேடா நம்மட ஊராக்கள் அதை பயன்படுத்துறதுலடா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்ல தானே அங்கால வந்து உப்பு கலந்த மண் தானே. அது ஓட்டு கொஞ்சம் பலப்படுத்தி எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அவ்வளோ இருக்குதா? அதுக்குரிய நிலங்கள் தானே பிரச்சனை. நமக்கு தண்ணி கஷ்டம் தானே. அங்கே ஃபுல்லாக மணல் தான் இதெல்லாம். நல்ல பிஞ்சமா மடக்கு மடக்கண்டு சத்தம். நல்ல பிரசான
இல்ல வெட்டுறா அதிகமா இல்ல அப்படி அரியுறமான் அரிஞ்சு போட்டு அரைக்கிறேன். அப்படி போட்டோ வச்சா சூப்பரா ஆகிக்குவானே. இந்த அண்ணா கொடுக்குறேன்டாமா இது ஒரு முக்கியமா எடுப்பாங்க ஐயா. ஓ கீரை வந்து வேலுமலை கறிக்கெல்லாம் முக்கியமா எடுப்பாங்க. கீரை கடையில் கீரை வந்து எல்லா சமையலுக்கும் எடுப்பாங்களா? ஆமா. ஆனா கீரைக்கு தேங்காய் அரைக்கிறவன் சாணிப்பட்டி வாய்க்கு அரைக்கிறேன். ஏன்னு கேட்கல கடுமையா அரைக்கிறல்ல. கடுமையா அரைக்கிறேன். ஒரு இழுவதான். ஒரு இழுவதான். அப்படியே கட்டி கட்டியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா. தேங்காயும் கூட அரிக்கணும். அப்ப கூட தெரியுமா? ஓ அதுக்கு தானேமா மிளகு கொச்சிக்கா எல்லாம் மிளகு கொஞ்சம் தட்டி போடணும். அது மிளகுடா நம்ம சாப்பிடக்குள்ள உரைக்கும். ஆனா வயதுக்கு தண்ணி குடிச்சது குளிரும். குளிமையானது சாப்பிடக்குள்ள உரைக்கும். தண்ணியுடையன் சாப்பிட்டது பிறகு வயிறு கிடந்து குளிரும். நான் பாதிக்க கூட ஒரு 10 கட்டுக்கிட்ட அழிவு எடுத்து வித்து போட்டாங்க. எல்லாம் மறக்கிறீங்கடா. இந்த டைம்ல வந்து நாட்டு மனுஷனா எல்லாம் பிசினஸ் செய்யலாம். அதாவதுடா ஒரு பொருளை வந்து இப்ப நீயும் பைத்தங்க நாட்டுறா, நானும் பைத்தங்க நாட்டுறா, இவன் மட்டும் வேற நாட்டு நடைமுறை வியாபாரம் நம்மகிட்ட 3 இடத்த இருக்காது. இல்லாத பொருளுக்கு தான் இப்ப கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. கொச்சிக்காய் கொஞ்ச நாள் என்ன டிமாண்ட் இப்ப எல்லாரும் கொச்சிக்காய் நாடி போட்டாங்க. கொச்சிக்காய் கரெக்டுக்கலாம் கரெக்டு ஒரு கிலோ 2000 வித்தோம். சின்ன துண்டு கொஞ்ச நாள்ல போஸ்ட்லாம் இது என்னடாப்பா கரெக்ட் தானே. 1 கிலோ தங்கத்துல போட்டு போனா எடுக்கிற கரெக்ட். தங்கத்துல அதே மாதிரி தான் அங்கேயோ அந்தரமோ புலனாக இல்லை. ஒரு ஏக்கர் கணக்குல கொச்சிக்காய் வாங்கிருக்கான். அதுலயே கோடி கணக்குல ஆகும். ஆனா அந்த டைம் வேற டைம் இது இல்ல. மழை டைம்ல இதே கூட போறானேமா. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அடிக்கிற நல்ல ஈரடா அது சனு. புளியில ஈரமா நல்ல ஈர. எங்க ஈர அதிகமா இது கொஞ்சம் பெரிய இலை கோடமோட்டு கீரை எரிவில். அந்த குருவமணி கிட்ட இருக்கிற இதான் அந்த இதால கட்டுற ஒரு சணல். காலையில் நேரத்தை பிடிங்கிருப்பாங்க. இது கீரை வந்து மட்டும் புழு குத்துறடா டக்கண்டு. டக்கண்டு புழு குத்திரும். ஆனா இதுல பெருசாண்டு இல்லடா. நல்லா இல்ல நல்ல பரிசனம் வாத்திக்காங்க. நல்ல தோட்டக்காராக்கு நல்ல பெரிய பெரிய இலையும் நல்ல அதிகமாக நாட்டின தோட்டங்கள் என்னமா என்றும் எங்கட தோட்டம் நல்லா செலுத்து போய் கிடக்கு. எப்ப மட்டும் அறுவடை செய்யலாம் நாங்க செய்வோம். 2 கிழமையில செய்வாங்க நினைக்கிறேன். 40 நாளே இதானே. மற்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனிஷன் மீவோடாக நாங்கள் சர்ப்ரைஸ் செஞ்சு வரோமே. கட்டாயம் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் மக்களே. முதலையும் கூட குடும்பத்தில் உள்ள குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி, லவ்வர், மனைவி மற்ற யாருக்குன்னாலும் எங்களோட வாய்ஸ் ஆஃப் பனிஷன் வியூவில் வாய்ஸ் ஆஃப் பனிஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையிலும் மிகவும் தரமான முறையிலும் செஞ்சு தருவோம். அதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சனு சொல்லுவோம். 074 076 83 49 074 076 83 49 என்ற இலக்கத்துக்கு எங்களை தொடர்பு கொண்டு நீங்களும் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய கன்சர்ன்களை செல்லீரமாக கொண்டு வரலாம். ஓகே மகளே, பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அடுப்பு கொஞ்சம் கடும் வேகமா இருந்தபடியா டக்குன்னு கொதிக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா புளி போட போறோம். ஓகே பாருங்க கொழுக்கா புளியறதையும் அம்மோ இங்க பாருங்க மகளே, வத்தல் குழம்பு எப்படி வந்தீங்கண்டி. நான் வத்தல் குழம்பு மடிய வந்து கிணறு வத்தல் குழம்பு பாருங்க மகளே. முருங்கை கறி இப்படி சமைச்சா டேஸ்டியா இருக்கும். வத்தல் குழம்பு வேற லெவலா இருக்கும். இறக்கிறதுக்கு வந்தது அது இன்னும் கொஞ்சம் இதாக இறக்கலாம். அதை பாத்தீங்கன்னா இங்க சனு வந்து கீரையில அரைஞ்சு கொண்டு என்னடா முடியுமா சனு? முடியுது. சனுவை நம்பி ஒரு வேலை கொடுத்து நாங்க இன்னும் முடிக்கலாம். சரி அதிகமா இதை கட் பண்ணட்டா நான். ஓகே மகளே, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கீரையை வந்து ஃபுல்லா வழியாக்கியாச்சு. அதை எங்கட விது கட் பண்ணி காட்டணும். அப்படி கட் பண்ணு கட் பண்ணி காட்டுறா. அதுல வந்து என்னன்னு சொன்னா நாங்க இங்க காய்ச்சி தெரியும் டக்குன்னு கட் பண்ணி போட்டாங்க. கொஞ்சம் இங்க பாருங்க என்னடா சீரண்டைக்கு கட் பண்றானா. என்னடா அது இல்லடா. இப்ப நம்ம மக்கள் வீடியோ பாக்குறாங்கன்றா அடிப்படை ஓடுற போட்டா தான் பாப்பாங்க அவங்களும். நான் சமைப்பேன் அந்த அரியிற வேலையில எனக்கு கொஞ்சம் ஓடா என்ன மீன் பட்டுற வேலை. நீ மட்டும் மாட்டீங்களா? மீன் வாங்கினா அம்மா கூப்பிடுறேன்.
பெரிய மீன் எல்லாம் கொஞ்சம் 6 பேர் சின்ன மீன் கஷ்டானே எல்லாரும் தான் அதிகமா பாத்தீங்களா அப்படியே கட் பண்றான் அப்படியே நல்லா கோவா அறிவிங்க போலண்ணே ஓ விளங்குது திறமையெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கேன் என்ன அதிகமா ஏதாவது ஒரு சட்டி வந்துடும் கறி அது பரவாயில்ல கொஞ்சம் தான் வரும் அவஞ்சா வரேனே அடியில கீரையை போடுறாமா தண்டை போடுறா அது உங்களோட முடிவு தானே அது உங்களோட முடிவுலாம் இருக்காது சொல்லணுமே உங்களுக்கு மூட வேலையே தானே வேணும் கடவுள் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாதான் அந்த எனக்கு தெரிஞ்சுது தண்டி தானே அவியணும் பக்கண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு தண்டை போடணும் என்னன்னா அந்த கீரையில வந்து டக்கண்டு அவிஞ்சிரும் அது தண்டு வந்து கொஞ்சம் இந்த முருங்கை தண்டு மாதிரி தங்க பாத்தீங்களா அரைச்சதுக்கு புறாமா அவிய போடணும் காலையில உடனே பச்சை மரக்கறி ஏதாவது சாப்பிடணும் நீங்க சலட்னே சலட் வந்து இலங்கையில் இருக்காடா சலாது அதாவது வெளிநாட்டுல தான் இறக்குறான் அப்படியா இலங்கை இருக்கு ப்ரோ சலட் இல்ல ப்ரோ சலாது நீங்க ஃப்ரூட் சாலட் சொல்றீங்க இன்னொரு காய் இருக்கல பீக்கிங்க மாதிரி ஓ அது அதெல்லாம் இருக்கு நம்ம ஆப்கான் சைடுல பிப்பிங்காய் என்னடா பாத்தீங்களா மகளே என்ன வழியா பட்டுப்பட வேண்டு சிவப்பா இருக்கு பாத்தீங்களா அது எப்படி என்னடா அந்த சிவப்பா வருது என்ன கீரை அதிகமா அது என்னமா என்ன கீரை இதுபடியான கண்ணாடி கீரைங்க கண்ணாடி கீரை இருக்குதான் எங்க இருக்குது அப்படி வட்டம் வட்டமா இருக்கும் மருண் மாதிரி பச்சை மாதிரி இருக்கும் அதான் கண்ணாடி கீரை இது கொஞ்சம் படியா கட்டிங் செய்வான் அதிகமா இப்ப அரைக்க போறாங்க அம்மியில வந்து அரைக்க போறாங்க நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சமையல் தேங்காய் பூ வச்சு நாங்க திரும்ப கழுவி விடுவோமா தேங்காய் பச்சி சொன்னா இல்லைங்க ஓகே அதாவது எங்களோட அம்மியை சுத்தம் செய்யறாங்க அதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமையல் சமைக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒரு 30,000 கழுவுவாங்க எங்களுக்கே கடுப்பாரு அதிகமா நீங்க சமைங்க நாங்க போறோம் அவங்க சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் தம்பி நம்ம செய்யற சாப்பாடு சுத்தமா இருக்கணும் மஞ்சள் தூள் எல்லாம் ஓகே ஏன் பெஸ்ட் கொஞ்சம் வரைக்கீங்க எப்படி அரையல் அடே இந்த தேங்காவும் மஞ்சள் அரைவோட நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குதா மஞ்சள் உடைக்கணே நல்ல மஞ்சள் இல்ல அது மஞ்சள் சுத்தமான மஞ்சள் தானே அதே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன் இது என்ன கரண்டா இது கை கை வேலை அப்படிதான் விரலை வீச்சருவாள் கையை அருவாள் ஆணிப்பட்டி மாதிரி தானே எடுக்கிறேன் அரைக்கிறலம்மா இது அரைக்கல நானும் பார்த்த ஒரு விளாச்சி தேங்காயும் உண்டு பழ தேங்காய் ஆனா அரையில கூட விளாச்சி தேங்காய் இது கீரைக்கு அதுதான் நல்ல இந்த விளாச்சி தேங்காய் நல்லா 2 வரி பழத்தை அதான் நல்லா இருக்கும் சுண்டலுக்குன்னா பழ தேங்காய் கூட கூட என்ன குழம்புக்கு தான் தெரியாது கொஞ்சம் மஞ்சள் டமாட்டோ பார்த்து எப்படி இடிச்சதுனே நீங்க வாங்கி அடிச்சிருக்கீங்க அரைக்கிறேன் தம்பியாக நான் அரைக்க மாட்டேனே அங்க பிளண்டர் வந்தவரோட மறந்துட்டானே வாங்கலன்ற மாதிரி நான் ஒரு சீட் ஒன்று அங்க எடுத்தேன் கயிறு எடுக்கணும் பிளண்ட் எடுக்கலையாவே சில பிள்ளைகள் வந்து நிக்கல கைரஞ்சர் எடுத்து போட்டு தான் 19 பேர் என்னடா இவங்கடா ரதியம்மாடா சாப்பிட்றதுக்கு நிறைய டீம் உண்டு 5 பொடியும் சரி தானே ஆக்கள் வருவானே சரியா இப்போ டைம் பார்த்து நாங்கள் வீடியோட காட்டலாம் நான் இடைக்க வெறும் டீம் உண்டு ஒத்த காலில் நிற்பாங்க வந்து கதிர் இல்லாட்டி கதிர் ஒன்று தான் கொண்டு மிளகா கிடைச்சிடாதீம்மா ஓமா மிளகு எல்லாம் கிடைச்சிடும் ஓகே அம்மியில அரைச்சி சமைக்கிறது புறாமா எல்லாம் சரி வரலாம்
பிளாண்டர்ல இப்படி அறுவடுமா தண்ணி ஊத்தணும் உள்ள மூடிய பிடிக்காட்டி கொண்டு முழுது சிவர்ல இருக்கு என்ன ஐயால சரி எல்லாரும் வேற இல்லை உண்மையிலேயே அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க மக்களே இந்த பிளெண்டர் இல்ல அந்த இதெல்லாம் இல்ல சில இடத்துல தேங்காய் இல்லாட்டிமா கொஞ்சம் தான் போடுவாங்கம்மா இப்ப நமக்கு ஒரு மரம் இருக்கிறோடியானம்மா தேங்காய் போடாங்க தென்னை மரம் இருக்கிறோடியா கொஞ்சம் கூட போடுறோம் ஆமா நடத்துல தாங்க போறாங்க இங்க கொட்டுனா அதேமா கொட்டினாங்க என்ன இந்த அரைக்கிற அந்த கை பக்குவம் தான் கூட கையில வருது அப்படி எந்த பதத்துல போடும் மம்மி உருள்றது இது அப்படி உருளாது இந்த ரெண்டை கிடைக்கிறது உருளா இல்ல சாணி போட்டி மாதிரி தானே எடுக்கிறேன் கீரைக்கு சும்மா நல்லா தூரம் இப்படிதாம்மா பிளாக்காயும் கொட்டடக்கா பிளாக் அரிக்கல அரைச்சி இப்படிதான் சமைக்கிறேன் சீதம் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ நடத்தி போட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிளகு போட்டு அரைக்க போகிறோம் எல்லாம் நடத்தி போட்டாங்க உங்களுக்கு முளகு வைக்க போகிறோம் யாருங்களா மிளகு அரைச்சேன்டா வெள்ளையா வருதுண்ணே சரி ஒரு மனம் உண்டு மணக்கு இல்லை என்ன மனம் மிளகு ஏன்னா அப்படி தெரியணுங்க நீங்க அரைச்சது மிளகு தானே ஐயோ முல்லைப்பூடு அரைக்கணும் கடைசியா தான் முல்லைப்பூடு அரைக்கிறேன் இதோட சேர்த்து அரைச்சி விட்டாமா ஒரு கூட்டம் எடுத்துட்டாச்சு மனோக்காவுக்கு நன்றி இல்லணும் ஐயா ஏன் நல்லா கதைச்சோம் உங்களை நல்லா கதைச்சவங்களா அதேம்மா புரியம்மா ஓகே ரதியம்மா சொன்ன அவ்வளோ இருக்கு நன்றி ரதியம்மாவுக்கு சரியான உதவியா பிள்ளைகள் என்ன செய்யற என்ன செய்யணும் எங்களுக்கு மேல பலன போதுதான் ரதியம்மா விமலாமா என்னவு நல்லா இருக்கியா உங்களோட நாடகத்தை பத்தி ஒண்ணு கேட்கல அதிகமா அது தமிழ் நிகழ்ச்சின்ற என்னது சொல்றேன் நான் சமையலை பத்தி சொல்றாங்களா வந்து எல்லாரும் நல்லா நடிக்காங்களான்னு நிறைய கமெண்ட் வருது நல்ல வரவேற்பும் கிடைக்குது எங்களுக்குன்னு எங்களுடைய வயசு படிச்ச அம்பியோகு அது எங்களுக்கு சந்தோஷம் மக்களே உண்மையிலே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க கூட வரைக்குதான் எங்களுடைய கீரையும் பட்டி போட்டு இங்க பாருங்க தண்ணி தண்ணி பட்டி இப்ப எல்லாத்தையும் உண்டா கூட்டி சமைக்க போறோம் ஓகே ஆரம்பிங்க இதான் போடுறோமா ஓகே தண்ணி ஃபேவரட் பத்திலா தான் விரும்பமா இதுக்கு தண்டை கொடுத்துருங்களா தண்டை போட்டு உப்பெல்லாம் போட்டு அதான் தண்டு மாதிரி வளர்ந்திக்கான என்னன்னு தெரியா அடிக்கடி வளர்த்தி காஞ்சாலும் அதான் எனக்கு அவ்வளோ கிடைக்கும் அது சொல்லி வந்த தம்பி இனி அதிகமாக சாப்பாடு அவன் இது பண்ணாம எத்தனை கிலோ 60 65 கிலோ 65 கிலோ வேற 46 கிலோ கொச்சிக்காவடி போட போறோம் ஏறதியம்மா ஆமா நம்ம சனுவுக்கு தான் இப்ப சேத்தான சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்கணும் தம்பி தெளிய வைக்கணும் அது காணும் ஐயா 46 கிலோ பொம்பளைக்கு சொல்லி வேலை இல்லை சாணும் நாடகம் பொம்பளை கிட்டப்புக்கு என்ன அதிகமா நாங்க அதை எப்படி 5000 போட்டு மற்ற பாக்குறல அது முன்கட்டது தான் பாக்குறேன் அந்த அண்டைக்கு நீங்க சொல்ல பொம்பளை பஞ்சம் கல்யாணத்துக்கு நீங்க பார்த்து வச்சுக்கீங்களோ அருகையா சாணக்கோ பார்த்து தரேன் தெரியல உங்களுக்கு நீங்களும் பாத்திரிக்கட என்ன தெரியா போன் கதைக்கு வீடியோ முடிஞ்சா என்னன்னு எனக்கு தெரியல வீடியோ முடிஞ்சா இதுவெல்லாம் போன் கேட்கணும் இதுவை பார்த்தாங்க அதை போன் எடுத்துட்டு போய்க்குவோம் நான் வீட்டை வரேன் அந்த தண்ணி தாங்கி மேல ஏறிடுவான்டா லைன் தண்ணி லைன் மேலே தான் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒதுக்காது போடுங்க இல்லம்மா அழகு குழம்பு கறி கீழே இருந்து இந்த அப்படியே கொதிச்சு வரும் சுட்ட சுட்ட லுணுக்கு தண்ணவா தென்னகம் சிங்கள உப்புக்கிற அதிகம் உப்பு என்னது நம்ம லுணுவண்டா வெங்காயம் இல்லையாடா உப்பு வெங்காயத்துக்கு என்ன பேர் வெங்காயத்துக்கு சொல்றேன் லுணு நான் வெங்காயத்தின கழிப்படி எனக்கு தெரியலப்பா அந்த பக்கெட்ல வாக்கலையா லுணுன்றீங்க பக்கெட்ல ஒரு வேலை லுணு வேண்டாம் கொம்பனி ஆயிடுச்சுலாம் இல்ல
என்ன ரதியம்மா இன்னைக்கு ஒரு சட்டி கறி வரும்போது சட்டி வேறாமா வராதுன்னு அது அவங்க சொட்டு போயிடும் அதுதான் பெரிய சட்டி எடுத்துச்சு ஓ ஆமா அவங்க பாருங்களா இப்படி இருக்கேன் அது அடுப்பு சொல்லி வேலை இல்லை ஏ பத்து நல்லா அடுப்பு அது அடுப்பு நான் மூட்டினேன் தானே. ஆனா அந்த மழை வந்து என்ன சீக்கிரம் இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல மழை இப்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு ஓ. இது. நல்ல மழை நேற்று என்ன மழைடா நேத்து தம்பி நம்ம இதை வரும்போது சொல்லணும் நான் ஆ. நாங்க நாட்டின கவுப்பிக்கு வீடியோ அண்டைக்கு மட்டும்தான் நான் தண்ணி தெளிச்சேன் அது என்ன கையா உண்மையிலே கொண்ட கை இன்னுமே மட்டும் இல்ல ஊத்தல இல்ல மாட்டேன். நிறைய பேர் கை விட்டது இப்ப பூத்தும் மலர்கின்றது ஓகே நம்ம அறுவடை செய்யக்கூட மகளை காட்டுவோம் முடிவா சட்டி நிறைஞ்சாலுமா அவங்க கொஞ்சம் தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மூடி வைக்கலாம் வேண்டா கொஜ்ஜிக்கா உப்பு எல்லாம் கீழே ஓட்டாச்சுமா கீழே விடாச்சா கொஞ்சம் காட்டுங்களா சட்டி அந்த அந்த இதெல்லாம் தண்டை போட்டு ஓகே அதாவது சட்டிக்கு கீழே போட்டிக்காங்க வச்சாச்சு எங்கட அடுப்புல பாத்தீங்கன்னா வெஜ் ஒரு 5 நிமிஷத்தால ரெடி ஆயிரும் ஓமோ நல்லா பத்து அந்த கீரை எப்படி அவிஞ்சிங்கன்னு பார்க்க போறோம் தெரியுமா ஒரு சட்டி கீரையை பார்க்கணும் பிடிக்காண்டு பாருங்க உங்களுக்கு எப்படி மதி போயிட்டு கொஞ்சம் தான் அடிக்கும் கொஞ்சம் தான் இருக்கேனே எப்படி ரதமே பிரட்டுறதா ஓகே பாத்தீங்களா அங்கே சிவப்பா கொதிக்குது எங்க இருக்கு தண்ணியை விட இல்லைனே அரவியெல்லாம் அடுக்கணுமா ஏன் தண்ணி விடாம தண்ணி வந்து அது அப்படித்தான் தண்ணியை விட அவ்வளோ தண்ணி வந்து தேங்காய் கூட்ட அவியணுமா ஓண்டாப்பா தேங்காய் கூட்ட அடுமா தேவையோட போடுவேனே அங்க பாருங்க மக்களே அந்த கொச்சிக்காயில எவ்வளோ வடி அவிஞ்சிருக்கேன் இந்த புளிக்கடையில் கவிர மாதிரி அதுதான் கீழுக்கு போடுற கொச்சிக்காயில மேலுக்கு போட்டா அது கூட கூட ஓகே இந்த பாருங்க தேங்காய் கொட்டு ஓகே தேங்காய் கூட்டையை மட்டும் வைக்கணும் இப்போ ஆமா எல்லாம் கணக்கா வருமா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிறீங்க இப்போ எல்லாம் போட்டு செஞ்சுட்டோம் இப்போ அதே மாதிரி உப்பு போடணுமா எல்லாம் போட்டாச்சு எல்லாம் கணக்கா இருக்குமா எல்லாம் அதே மாதிரி தேங்காய் பால் விடுறதா இல்ல 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 பால் விடுறலண்ணே இல்லம்மா அதுதானே விடுற தேங்காய் கொட்டு தேங்காய் கூட்டு ஓ அதுக்கு தானே தேங்காய் இது விட்டிக்கும் ஆமா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா இன்னும் நன்றாக அவியணும் இது இப்போ இந்த தேங்காய் கூட்டு போட்டிங்க தானே அதுவும் அவிஞ்சு வந்தோடனே பாருங்க என்ன வடி வரைக்கும் அந்த கறி உப்பு புளியை பார்ப்பனே பாருங்க புளி ஓடுற இந்த மகன் உப்பு தான் உப்புண்ணே இதுக்கு புளி ஓரல நாங்கள் தண்டெல்லாம் இது வடி வரைக்கும் வேணும் அதாவது இந்த முருங்கலை சுண்டல் மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இப்பெல்லாம் பாருங்க ரதியம்மா எல்லாம் கணக்கா இருக்கு எல்லாம் கணக்காகண்ணே ஓகே எல்லாம் பாதிக்கும் இப்போ மூடி விடுங்க அது இந்தாங்க கொஞ்சம் தர குறதையுமா அவியட்டு தேங்காய் ஓகே இன்னும் கொஞ்சம் தேங்காய் கூட்டு அவிஞ்ச உடனே இறக்கி உங்களுக்கு வழியாக காட்டுவோம் நாங்கள் சாப்பிடும்போது இந்த கறி எப்படி ஃப்ரை ஆகிக்கண்டு என்ன ஓகே ரதியம்மா எல்லாம் ரெடி ஆயிதா ஆமா இப்ப இறக்குற தரானத்துக்கு வந்துட்டோமா காரணத்துக்கு வந்தாச்சு ஓமா அஞ்சாருங்க கத்தில நல்லா மணக்கு கத்தில சட்டியோட திரண்டு வரணும் கத்திலாமா ஓ நல்லா இருக்கு கணக்கு வந்த மாதிரி இவ்வளவு கொஞ்சமா இருக்கணுமா அது வத்திட்டேன் போடக்குள்ள கணக்கமா இருக்கும் இப்ப இறக்குவனம்மா வரக்கும் இவன் சாப்பிட கூட வாப்போம்மா ஓகே அதிகமா ஓமா எல்லாம் ரெடி ஆயிடுதானே ஓ ரெடி ஆயிட்டுமா போட்டு வந்தாங்களா இது வந்து பாருங்க எப்படி இருக்கு நன்றமா இருக்கு இந்த முருங்கை கொஞ்சம் உடச்சி காட்டியானு போய் நல்லா அவிஞ்சிருக்கு நல்லா அவிஞ்சிரு நல்லா வெந்து தவிச்சு இங்கே ஹீரை தண்டை ஹீரை தண்டை காட்டுங்க மக்களுக்கு கீரட்டு தான் பாருங்க என்ன ஹீரை தண்டை என்ன அவிஞ்சிருக்கு கீரை தண்டை அப்படி நெசிக்கணும் அப்படியே கூட ஆயிட்டுமா சாப்பிடுங்க தெரியுமா நான் கீரை தண்டு சாப்பிடுவேன் சாப்பிடுங்க நெத்தலி ஏறா நெத்திலே கொரக்காப்பிலே ஆய் ஈரல்ரா வேற லெவல் கீரை கறி மேலே நல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு சொலியம்மாட கையால அதுவும் கீரை சுண்டலும் கீரை உப்பா கடையில் கீரை வெள்ளக்கறி அரைச்சி வெள்ளை கறி எனக்கு முருங்கைக்காய் எப்படியா வருவோம் எப்படி இது சாப்பாடு நல்லா அமைஞ்சி நான் அந்த மாதிரி நல்லா இருக்குமா வேற ஃபேவரட் சாப்பாடு தானா வேணும் இது பிடிக்கும் அது சாப்பிடணும் நாத்தன்மையா இருக்குண்டா நான் அடிபட குழந்தை என்னடா
மற்றாக்கள் சாப்பிடலண்டு என்னண்டு கேட்டா 2 பேர் சாப்பிடல. ஏன்னா நான் சாப்பிடுவேன் வீட்டு மிது சாப்பிடுதானா டிலானியும் சாப்பிடுதானா சாப்பிடுறேன் வேண்டைக்கு விதுவையும் சனுவையும் அதிகமாக சாப்பிட சொல்லிட்டேன். ஆமா நல்லா இருக்குடா நல்லா சனு வேற முடிப்ப வேணையான வீடியோவை நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க. இது இனி டைம் நல்ல சாப்பாடு. இது முருங்கைக்காய் கீரைக்கறி ரெண்டாய் தானே வீடியோவில் சமைச்சு போட்டிக்கிறோமா. இது பிடிச்சிருந்தா இந்த காணொலியில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அவங்க காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். உங்கள் வாய்ஸ் ஆஃப் அனுசாந்தி. பாய்.